ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு தைராய்டு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஜூஸ் தாங்க போட போகிறோம். நிறைய பேருக்கு இப்போ வந்து தைராய்டு பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹைப்போ தைராய்டு அல்லது ஹைப்பர் தைராய்டு 2 தைராய்டுமே இன்றைக்கி இருக்குங்க. ரெண்டுக்குமே வந்து இந்த ஜூஸ் வந்து நல்லா கேட்கும். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு 10-15 கொத்தவரங்காயை இந்த மாதிரி இந்த காம்பையும் வால் பகுதியும் இந்த தலைப்பகுதியும் வெட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இப்படி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வந்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதில் வடித்து எடுத்துக்கலாம். இதில் சக்கையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. பார்த்திங்கன்னா மாவு மாதிரி நல்லா நைஸாக இது வந்து அரைப்பட்டுருச்சு. இருந்தாலும் நம்ம வடித்து எடுத்தால் தான் அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி நல்லா வடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கல்லுப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், இந்த மாதிரி இதை போட்டுட்டு நல்லா கலந்து அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டியதுதாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. அவ்வளோதாங்க, இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பெப்பர் தூள் போட்டு கலக்கியாச்சு. இதை வந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ரெகுலராக ஒரு 3 மாதம் குடிச்சிங்கன்னா இது நல்லாவே குணமடையுங்க. நீங்கள் என்ன தான் மாத்திரை எடுத்தாலுமே மாத்திரையோட இந்த இயற்கையான மருந்துக்கு தாங்க அது வந்து நல்ல குணமாகும். இந்த மாதிரி நீங்களும் தைராய்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி கொத்தவரங்காய் ஜூஸ் போட்டு டெய்லியும் எடுத்து பாருங்கள். ஒரு 3 மாதத்துக்கு எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து தைராய்டு போய் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதோட அளவு வந்து குறைஞ்சிருக்கிறது தெரியும். இது வந்து நான் சொல்லலைங்க. எனக்கு வந்து நான் தைராய்டுக்கு ஆயுர்வேதாவில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அந்த டாக்டர் தான் இது சொன்னாங்க. இது தைராய்டுக்கு உள்ள ஒரு நல்ல மருந்துங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சௌ காயிலையும் ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. அந்த வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன். சௌ காய் ஒரு நாளைக்கு, இந்த கொத்தவரங்காய் ஒரு நாளைக்கு ஜூஸ் போட்டு குடித்தோம்னா தைராய்டு வந்து முற்றிலுமாக குணமாகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.